Today's topic is எப்படி இந்த பிலாந்திரபிஸ்டும் அவங்களோட ரூல்டு ரீஜியன்ஸையும் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுதான். ஏன்னா எத்தனை வாட்டி படிச்சுட்டு திரும்ப நம்ம ரீகால் பண்ணாலும் அதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கதான் செய்யுது, குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. லிஸ்ட் த நேம்ஸ் ஆஃப் பிலாந்திரபிஸ்ட். பாரி காரி ஓரி ஆய் அதிமான் பேரன் நல்லி. எஸ், வெரி குட். இப்ப ரைமிங்கா மன்னர்களுடைய பெயரை ஷார்ட்டா சுருக்கி சொன்னோம். காரின்றது நெடுமுடிக்காரி. ஆய் அப்படின்ற மன்னரோட முழு பெயர் ஆய் ஆண்டிரன். ஓரி வல்வில் ஓரி. நம்ம ரைமிங்காக பாரி காரி ஓரி ஆய் அதியமான் பேகன் நல்லி அப்படின்னு படிச்சு வச்சிருக்கோம். நேம்ஸோட அவங்க ரூல் பண்ண ரீஜனை நம்ம எப்படி ஈஸியா நினைவு வச்சுக்கலாம்ன்ற ட்ரிக்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாரி பரம்பு ஹில்ஸ் இதை எப்படி நினைவு வச்சுக்க போறோம்னா, பி பி ஃபர்ஸ்ட் எழுத்து ரெண்டுக்குமே பிபி, பாரி பரம்பு நாடு. ரெண்டாவது காரி தொண்டை மண்டலம். இதை எப்படி நம்ம ட்ரிக்கா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, காய்ச்சல் இருமல் ஏற்படும் பொழுது காரி உமிழ்வோம், துப்புவோம் இல்லையா, தொண்டையில இருந்து வர்றதுனால காரி தொண்டை மண்டலம் அப்படின்னு நினைவு வச்சுக்கலாம். அடுத்தது ஓரி. ஓரின்னு குழந்தைகளுக்கு ஞாபகம் வர்றது ஓரியோ பிஸ்கெட். சோ பிஸ்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து ஒரு பேக்டு ஃபுட் ஐட்டம். பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே உயிர்கொல்லி தான், ஸ்லோ பாய்சன் தான். அதனால கொல்லிமலை, ஓரி கொல்லிமலை, கொல்லி ஹில்ஸ் நினைவு வச்சுக்கலாம். ஆய், ஆயின்றது பொதிகை ஹில்ஸ். அந்த பொதிகை ஹில்ஸ்ல ஆய் பொதிகை ரெண்டுமே ரைமிங்கா ஆய் பொதிகை அப்படின்ற ரைம் வர்றதுனால அதை ட்ரிக்கா நம்ம எடுத்துக்கலாம். அதியமான் தகடு, இதை இப்படி நினைவு வச்சுக்கலாம்னா, அதியமானுக்கு ஔவையார் தட்டுல வச்சு நெல்லிக்கனியை கொடுத்தத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கிறோம் படங்கள்ல. தகடு என்பது தட்டை குறிப்பதனால் தகடூர் அப்படின்றது நமக்கு எளிமையா நினைவுக்கு வந்துடும். பேகன், பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தாரு இல்லையா. சோ மயில் முருகன் கடவுளோட ரிலேட் ஆனது. முருகன் கடவுள் பழனி மலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமானதுனால ஈஸியா நினைவுக்கு வரும். பேகன், மயில், பழனி ஹில்ஸ். அடுத்தது நல்லி. நல்லி பள்ளி குப்பை தொட்டி. நல்லி பள்ளி ரைமிங் வேர்டு என்ன குப்பை தொட்டி அப்படின்னு பார்த்தா, நீங்க வீட்லயே குப்பைகளை குப்பை தொட்டியில போடணும்னு கொஞ்சமா கத்துக்கிட்டாலும் பள்ளிக்கூடத்துலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ பள்ளியில இருந்து குப்பைகளை குப்பை தொட்டியில் தான் போடணும், தொட்டியில் போடணும் அப்படின்னு நீங்க கத்துக்கிட்டீங்க ஸ்ட்ராங்கா. அதனால நல்லி பள்ளி தொட்டி, தொட்டி மலை. நல்லி அவர் ஆண்ட பகுதியோட பெயர் தொட்டி மலை. இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்காக. பாரி பரம்பு ஹில்ஸ், பிபி இதுதான் இதனோட ட்ரிக். காரி சளியோ காய்ச்சலோ இருமலோ வந்தா அது தொண்டையில காரி உமிழ்வோம். சோ காரி தொண்டை, தொண்டை மண்டலம். ஓரி, ஓரியோ பிஸ்கெட் ஞாபகம் வர்றதுனால பிஸ்கெட்ஸ் எல்லாமே பேக்டு ஃபுட் ஐட்டம். சோ பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு உயிர் கொல்லி அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ கொல்லி. ஆய், ஆய் பொதிகை ரெண்டுக்குமே ரைம் பண்றதுனால பொதிகை ஐன்னு வர்றதுனால இது ரைமிங் வேர்டா நினைவு வச்சுக்கலாம். அடுத்தது அதியமான். அதியமான் தட்டுல வச்சு நெல்லிக்கனி ஔவையாருக்கு கொடுத்தத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொன்னு படங்கள்லையும் பார்த்தா. தகடு அப்படின்னா பிளேட், அததான் பிடிக்கும், தட்டை தான் பிடிக்கும். ஆனா தகடூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பேகன், பேகன் மயில், முருகக் கடவுள் இருக்கிற இடம் பழனி மலை. சோ பேகன் பழனி ஹில்ஸ். நல்லி, நல்லி பள்ளி, பள்ளியில தான் படிச்சிருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டுமே போட வேண்டும் என்பதை. அதனால நல்லி பள்ளி குப்பை தொட்டி, தொட்டி மலை அப்படின்னு ஈஸியா நினைவு வச்சுக்க இது ரொம்ப உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே இத கத்துக்கிட்டு அதை நீங்க ரீகால் பண்ண முடியும்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். We're gonna see about the districts of these regions ruled by this philanthropist. They are Parambu Hills, Sivagangai District, Tondai Mandalam, Tirukkovilur District, Kolli Hills, Namakkal District,
Podige Hills, Madurai district, Tagadu, Dharmapuri district, Palani Hills, Dindukkal district, and Tottimalai, Tenkasi district. Let's see about the special features of philanthropist. First one, Pari. He is kind towards nature. And then Kari. He is patronized to the needy. That is, he gave houses and lands to the poor people. And then Valvilvori. He rewarded the skilled people. And then I blew cobra cloths to Lord Shiva. And then Adyaman, he valued the people. And Pagan, he is kind towards birds and animals. And then Nalli, he gave penny or coins to the poor people. These are the special features of philanthropist. You can just note it down.